கிறிஸ்துவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய நல்ல மெய்ப்பன் திருச்சபையினுடைய சார்பாக எங்கள் அன்பு வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளிலே ஊட்டியிலே இருந்து இந்த செய்தியை உங்களுக்கு நாங்கள் வழங்குகிறோம். ஆண்டவராகிய இயேசு தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் ஜெபத்தை குறித்ததான ஒரு விளக்கத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது. ஜெபம் என்றால் என்ன? வாட் இஸ் த பிரேயர்? அதாவது ஜெபம் என்பது என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, நாம் தேவனோடு கூட கிறிஸ்துவோடு கூட உரையாடுகிற அல்லது அவரோடு ஏற்படுத்தி கொள்கிறதான ஒரு உறவை காண்பிக்கிறது தான், உரையாடலை காண்பிக்கிறது தான் ஜெபம். ஆகவே நாம் தேவனோடு உரையாட வேண்டும், அவர் நம்மோடு உரையாட வேண்டும் என்று சொன்னால் ஜெபம் எவ்வளவு அவசியமாய் இருக்கிறது என்பதை நாம் இந்த நாளிலே அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. அன்பானவர்களே, ஜெபத்தை குறித்து வேதத்திலே என்ன சொல்லுகிறது என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே இப்படியாய் சொல்லப்படுகிறது. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திருப்பினால், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்பதாக. ஆகவே அன்பானவர்களே, ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். முதலாவது அவருடைய நாமத்தை தரித்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என்று சொல்லுகிறார். தங்களை உங்களையே நீங்கள் தாழ்த்த வேண்டும். தாழ்த்துவது என்றால் எப்படி? ஆண்டவர் சமூகத்திலே நாம் தண்டனிட்டு முழங்கால் படியிட்டு அவரிடத்திலே நம்மை தாழ்த்த வேண்டும். அதுதான் தாழ்மை. ஆகவே ஒவ்வொருவரும் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவரும் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு நம்முடைய பாவத்தை எல்லாம் அவருக்கு முன்பாக அறிக்கையிட்டு நம்முடைய பொல்லாத வழிகளை விட்டு நாம் திரும்பி ஆண்டவரிடத்தில் பரலோகத்தில் இருக்கிற நம்முடைய தேவனை நோக்கி நம்முடைய பாவத்தை அறிக்கையிட்டால் அவர் நம்முடைய பாவத்தை மன்னிப்பதற்கு அவர் தயவு பரித்தவராயிருக்கிறார். ஆகவே நம்முடைய பாவத்தை நாம் மனதார ஒத்துக்கொண்டு அவரிடத்திலே அறிக்கை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார். ஆகவேதான் இப்படி சொல்கிறார், அவர்கள் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை, அதாவது உங்கள் பாவத்தை மன்னித்து உங்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்று சொல்கிறார். இங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்துவ பிள்ளைகளாய் இருக்கிற நாம் அனைவரும் நம்முடைய பாவத்தை விட்டு மனம் திரும்பி அறிக்கை செய்து விட்டுவிட்டால் தேவன் அதை கேட்கிறவராயிருக்கிறார். மாத்திரமல்ல, நமக்கு மன்னிப்பை தந்து நம்முடைய தேசத்துக்கு அவர் சேமத்தை கொடுக்கிற தேவனுமாயிருக்கிறார். ஆகவே இந்த நாளிலே நம்முடைய தேசத்துல என்னென்ன கஷ்டங்கள் வருகிறதோ, எப்படிப்பட்ட உபாதைகள் வருகிறதோ, எப்படிப்பட்ட கொள்ளை நோய்கள் வருகிறதோ, அவைகள் எல்லாவற்றிலும் இருந்தும் நம்மை மீட்டு நம்முடைய தேசத்துக்கு சேமத்தை, சுகத்தை, ஆரோக்கியத்தை கொடுப்பதற்கு நம்முடைய தேவன் வல்லவராய் இருக்கிறார். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, ஜெபம் என்பது எத்தனை முக்கியமானது, எவ்வளவு மகத்துவமானது என்பதை நாம் இந்த நாளில அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது. அது மாத்திரமல்ல, மத்தேயு புஸ்தகத்திலே அவர் சொல்லும் பொழுது 6ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே, அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அளப்பாதேயுங்கள், அவர்கள் அதிக வசனத்தினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். ஆகவே அன்பானவர்கள், இன்னைக்கு அநேகர் ஜெபம் பண்ணுகிற அந்த பெயரிலே ஜெபம் பண்ணுகிறேன் என்று சொல்லி அவர்கள் நீண்ட ஜெபத்தை பண்ணுகிறவர்களாயிருக்கிறார்கள், அல்லது வீணான வார்த்தைகளை சொல்லி ஆண்டவரிடத்தில் பேசுகிறவர்களாயிருக்கிறார்கள். நாம் ஒரு உயர் அதிகாரியிடத்திலே போனால்
நாம் கண்டபடி வார்த்தைகளை பேச முடியாது, வேண்டாத வார்த்தைகளை பேச முடியாது. ஆகவே அந்த உயர் அதிகாரிகளிடத்துல எப்படி நாம் சரியான வார்த்தைகளை பேசி அவரிடத்தில் ஒப்புதல் வாங்குகிறோமோ, அதுபோலத்தான் ஆண்டவரிடத்திலும் சரியான வார்த்தைகளை பேச வேண்டும், சுருக்கமாக இருக்க வேண்டும். நம்முடைய வேண்டுதல், ஜெபமாகிய வேண்டுதல், நம்முடைய விண்ணப்பம் சுருக்கமாக இருக்க வேண்டும், அது தெளிவாக இருக்க வேண்டும். அந்த வார்த்தைகள் நாம் கேட்க வேண்டியவைகள் மிகவும் திட்டமும் தெளிவுமாய் இருக்குமானால் கர்த்தர் அதை கேட்டு அதன்படி நமக்கு காரியத்தை வாய்க்க செய்ய, நம்முடைய ஜெபத்தை கேட்டு அதன்படியே கர்த்தர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். கிருபை மாறாத நல்ல தகப்பனை, இந்த அருமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும், இந்த ஜெபத்திலே அவர்கள் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரின் மேலும் தேவ கிருபை இறங்குவதாக, தேவனுடைய வல்லமையும் பாதுகாப்பும் இறங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே எல்லாவற்றிலும் உடைய தயவுள்ள கரம் அவர்களோடு கூட இருந்து, ஆண்டவரே இந்த ஜனங்களுக்கு சேமத்தையும் செல்வத்தையும், ஆண்டவரே அவர்களுக்கு சமாதானத்தையும் தந்து ஆசீர்வதித்தருள வேண்டும் என்று இறைமகன் இயேசு கிறிஸ்துவினுடைய இணையற்ற நாமத்திலே ஜெபிக்கிறேன். ஜெபத்தை கேளும் நல்ல பிதாவே. ஆமென்.